வணக்கம். இப்போ ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில், அதாவது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் டாப்பிக்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸாமுக்குமே, அதாவது எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம், அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம், எல்லா எக்ஸாம் படிக்கும்போது நம்ம ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கலாம், ஸ்டாண்டர்டாக ஒரு 10 டாபிக் படிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். அந்த டாபிக் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட் டாபிக் படிக்கணும் கம்பல்சரி. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைட்னா ஒளியியல், அடுத்து வெப்பம்னா ஹீட், அடுத்து சவுண்ட், ஒளியியல், அதாவது லைட்டுனா நம்ம வெளிச்சம், அந்த இதை பற்றி படிக்க போகிறோம். சவுண்ட்னா நம்ம பேசக்கூடிய ஒலி. அடுத்து எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டத்தோட அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே படிக்க போகிறோம். அடுத்து ஃபோர்ஸ்னா விசை, மோஷன், இயக்கம். அடுத்து எனர்ஜினா ஆற்றலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அடுத்து இயற்பியல் அளவீடுகள். இப்போ இந்த டாபிக் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இயற்பியல் அளவீடுகள் பற்றி படிக்கணும். இயற்பியல் அளவீடுகள், இதில் அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, யூனிட்ஸ் கேட்பாங்க, டைமென்ஷனல் ஃபார்ம்ல கேட்பாங்க. இந்த யூனிட்ஸ் படிச்சிட்டோம்னா எல்லா டாபிக்கோட யூனிட்ஸும் ஈஸியாக படிச்ச மாதிரி இருக்கும். அடுத்து அணுக்கரு இயற்பியல், அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காந்தவியல், மேக்னட்டிசம் படிக்கணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள், உண்மைகள், லாஸ்டா கண்டுபிடிப்புகள், உண்மைகள். அப்புறம் ஃபைனலாக பார்த்தோம்னா அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா யூனிட்ஸ் படிக்கும் போதே நம்ம படிச்சிருவோம். யூனிட்ஸ் படிக்கும் போதே படிச்சிடலாம். இப்போ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக எந்த எக்ஸாமும் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த டாபிக் வைஸாக 1 by 1 கொஸ்டின்ஸ் டாப்பிக்காக பார்க்கலாம். அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு இயற்பியல் அளவுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் யூனிட்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 7 அடிப்படை அலகுகள் பற்றி பார்க்க போகிறோம். 7 அடிப்படை அலகுகள், 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அடுத்து 2 சப்ளிமெண்டரி யூனிட்ஸ், துணை அலகுகள். அடுத்து 22 வழி அலகுகள், டிரைவ்டு யூனிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூனிட்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 7 அடிப்படை அலகுகளில் நீளம், இதுக்கு என்ன யூனிட் நமக்கு தெரியும், நீளம்னா மீட்டர், லென்த்து. அடுத்து நிறைனா மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம். காலம்னா செகண்ட், இது எல்லாமே நமக்கு தெரியும். லாஸ்ட்ல இந்த 2 மட்டும்தான் நமக்கு மறக்கும். அதில் காலம்னா செகண்ட் தெரியும். மின்னோட்டம் ஆம்பியர், மின்னோட்டம்னா கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர். வெப்பநிலை கெல்வின். பொருளின் அளவு மோல் அப்படின்னு சொல்லலாம், அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளின் அளவு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல். ஒளிச்செறிவு லைட் இன்டென்சிட்டி, இல்லைனா லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒளிச்செறிவு கேண்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் 2 மட்டும் தான் மறக்கும் அடிப்படை அலகுல. இந்த லாஸ்ட் 2 பொருளின் அளவுனா மோல், பொருளை மோந்து ஊற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒளிச்செறிவு, ஒளி எதுலேருந்து வரும், கேண்டில்லேருந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து துணை அலகுகள், சப்ளிமெண்டரி யூனிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தலக்கோலம் அப்படின்னா ரேடியன், தலக்கோலம்னா பிளேன் ஆங்கிள் சொல்லுவாங்க, பிளேன் ஆங்கிள் ரேடியன். அடுத்து திண்ம கோலம் அப்படின்னா ஸ்டெரேடியன் சொல்லுவாங்க. திண்ம கோலம் அப்படின்னா ஸ்டெரேடியன் சொல்லுவாங்க, திண்ம கோலம். அடுத்து இப்போ அடிப்படை அலகுகள் 7 பார்த்தாச்சு, துணை அலகுகள் பார்த்தாச்சு. இந்த துணை அலகுகளில் வந்து அடிப்படை அலகுகளா இல்லை வழி அலகுகளாக மாற்றிருப்பாங்க. துணை அலகுகள் இப்போ தனியாக இல்லை. அடுத்து 22 வழி அலகுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 22 வழி அலகுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. பரிமாண வாய்ப்பாடு, இப்போ உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு, அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மொமெண்டம், அதை பற்றி கேட்பாங்க. இப்போ பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ மாஸ்னா நிறை சொல்லுவாங்க. இப்போ மாஸ்க்கு பரிமாண வாய்ப்பாடு, மாஸ் அப்படின்னா இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே பரிமாண வாய்ப்பாடு எம் கொடுக்கணும், கேபிட்டல் எம் கொடுக்கணும். நீளம்னா இங்கிலீஷில் லென்த்துக்கு யூனிட் பார்த்தோம்னா மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எல் கொடுக்கணும். காலம் செகண்ட்ஸ் சொல்லுவாங்க, யூனிட்டு. செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே பரிமாண வாய்ப்பாடு டி சொல்ல போகிறோம். அப்போது கிலோகிராம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எம் கொடுக்கணும். மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எல் கொடுக்கணும். செகண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் டி கொடுக்கணும். இதாங்க பரிமாண வாய்ப்பாடு. இது படிச்சிட்டோம்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 22 வழி அலகுகளில் முக்கியமானது என்னென்ன அதை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வழி அலகுகளில் பரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பரப்பு அப்படின்னா ஏரியா சொல்லுவாங்க, ஏரியா. இதுக்கு யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் சொல்லலாம்.
அகலம், அதாவது லென்த் இன்டு பிரெத் சொல்லுவாங்க. இதுக்கு யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கே என்ன கொடுக்கணும்? கேபிட்டல் எல் ஸ்கொயர் கொடுக்கணும். அப்போ மீட்டர் லென்த் அளக்க பயன்படுது. எவ்வளோதாங்க. இது மாதிரி படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது பரப்புக்கு அப்புறம் கன அளவு. கன அளவு இல்லைன்னா பருமன் சொல்லுவாங்க, வால்யூம் சொல்லுவாங்க. பருமன் இங்கிலீஷில் வால்யூம். இப்போ வால்யூம் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, நீளம் அகலம் இன்ட்டு உயரம். உயரம் சொல்லுவாங்க, நீளம் அகலம் உயரம். அப்போ யூனிட் என்ன வரும்? மூணுமே மீட்டரில் தான் அளப்போம், அதனால மீட்டர் கியூப் வரும். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும்? பரிமாண வாய்ப்பாடு எல் கியூப் வரும். எல் கியூப். மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் எல் கொடுக்கணும். இதுதான் பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து நெக்ஸ்ட் அடர்த்தி. மூணாவது அடர்த்தி. அடர்த்தினா டென்சிட்டி. அடர்த்தி. இப்போ அடர்த்தி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நிறை பை பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் பெர் வால்யூம். நிறை. நிறைனா இங்கிலீஷில் மாஸ் பெர் வால்யூம். வால்யூம் அப்படின்னா கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பருமன். பருமன் சொல்லலாம். மாஸ்க்கு என்ன யூனிட் சொல்லலாம்? கிலோகிராம். வால்யூம்க்கு மீட்டர் கியூப். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதுறது? கிலோகிராம் எங்கெல்லாம் வருதோ அங்கே கேபிட்டல் எம் கொடுக்கணும். கேபிட்டல் எம். மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ கேபிட்டல் எல் கொடுக்கணும். ஆனால் மீட்டர் கீழே இருக்கு, அதனால எல் -3 அப்படின்னு கொடுக்கணும். எல் -3. இதுதான் அடர்த்தி. அடுத்து நாலாவது பார்த்தோம்னா மின்னோட்ட அடர்த்தி. இங்கிலீஷில் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. மின்னோட்ட அடர்த்தி. கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மின்னோட்டம் கரண்ட். மின்னோட்டம் இங்கிலீஷில் கரண்ட் பை பருமன் வராது, ஆனால் பரப்புன்னு வரும். பரப்பு அப்படின்னா ஏரியா. மின்னோட்டத்துக்கு என்ன யூனிட்? ஆம்பியர். ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியானா. இப்போ ஆம்பியருக்கு என்ன யூனிட் வரும்? டைமென்ஷன் ஃபார்முலா ஏ தான் போடணும். மீட்டர் ஸ்கொயர்டு கீழே இருக்கு, அதனால எல் -2ன்னு போட போகிறோம். எல் -2. இதே மீட்டர் மேலே இருந்துச்சுன்னா எல் ஸ்கொயர்னு போடுவோம். டினாமினேட்டரில் இருக்கிறதுனால -2ன்னு போடுறோம். இதான் மின்னோட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னோட்ட அடர்த்தி. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா திசை வேகம் பற்றி பார்க்க போகிறோம். திசை வேகம். திசை வேகம் இங்கிலீஷில் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம்னா இந்த யூனிட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லலாம். வெலாசிட்டி அப்படின்னா இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்ச்சி பை காலம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் டைம் சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன யூனிட் சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மீட்டர் சொல்லலாம். டைமுக்கு என்ன யூனிட் சொல்லலாம்? செகண்ட் சொல்லலாம். மீட்டர் பெர் செகண்ட். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா என்ன எழுதுறது? மீட்டர் எங்கே வந்தாலும் மீட்டர் எங்கே வந்தாலும் கேபிட்டல் எல் கொடுக்கணும். கேபிட்டல் எல். செகண்ட் வந்திருக்கு, அதனால t-1 LT-1. இதான் வந்து திசை வேகம். அடுத்து பார்த்தோம்னா கோண திசை வேகம் சொல்லுவாங்க. கோண திசை வேகம் இங்கிலீஷில் ஆங்குலர் வெலாசிட்டி. கோண திசை வேகம். கோண திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டினா ஒன்றுமே இல்லை, நம்ம திசை வேகம் ஞாபகம் வச்சிட்டோம்னா அப்படியே ஆங்குலர் வெலாசிட்டி ஈஸியாக சொல்லிடலாம். கோண திசை வேகம் சொல்லலாம். இங்கே இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக அப்படியே கோண இடப்பெயர்ச்சின்னு போடணும். அவ்வளோதான். கோண இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி போடணும். டிவைட் பை காலம். கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு யூனிட் வந்து ஒமேகா சொல்லுவாங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு யூனிட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒமேகா. ஒமேகா பெர் செகண்ட் வரும் காலம். ஒமேகாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, அதனால செகண்ட்ஸ்க்கு மட்டும் கீழே இருக்கிறதுனால t-1 அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன் ஃபார்முலா t-1. பரப்பு, கன அளவு, அடர்த்தி, மின்னோட்ட அடர்த்தி, திசை வேகம், கோண திசை வேகம் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து சில முக்கியமான யூனிட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து சில முக்கியமான யூனிட்ஸ். அடுத்து முடுக்கம் பத்தி பார்க்க போறோம். முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் பத்தி பார்க்க போறோம். முடுக்கம். இந்த முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா திசை வேகம் பை காலம் வரும். முடுக்கம் அப்படின்னா வெலாசிட்டி பர் டைம். திசை வேகம்
பை காலம். திசைவேகம் அதாவது வெலாசிட்டி பர் காலம் அப்படின்னா வெலாசிட்டி பர் டைம் சொல்லுவாங்க. வெலாசிட்டி பர் டைம். வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் பார்த்தோம் முன்னாடியே பார்த்தோம். வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம். டிவைட் பை ஒரு செகண்ட் வரும். இங்கேயும் செகண்ட் டிவைட் பை செகண்ட் வரும். இந்த செகண்ட் அப்படியே கீழே வந்தால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ டைமென்ஷன் ஃபார்ம்ல என்ன எழுதலாம்? மீட்டர் வந்தால் எல் எழுதணும். மீட்டர் வந்தால் எல். செகண்ட் கீழே இருக்குது, அப்போ என்ன எழுதணும்? செகண்ட் -2 அப்படின்னு எழுதணும். சரி, செகண்ட் -2ன்னு எழுத மாட்டோம், t -2ன்னு எழுதுவோம். t -2ன்னு எழுதுவோம். செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே t -2 அப்படின்னு கொடுப்போம். அடுத்து கோண முடுக்கம். இப்போ முடுக்கம் பார்த்தாச்சு. அடுத்து கோண முடுக்கம் பற்றி பார்க்க போகிறோம். கோண முடுக்கம் இங்கிலீஷில் ஆங்குலர் ஆக்சலரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கோண முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம எல்லா டைமென்ஷன் ஃபார்முலா வரைக்கும் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா கோண திசைவேகம். இங்கே வெறும் திசைவேகம் போட்டோம். கோண முடுக்கம் அப்படிங்கிறனால கோண திசைவேகம் போடணும். கோண திசைவேகம் பை காலம். கோண திசைவேகம் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி முன்னாடியே பார்த்தோம். ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா ஒமேகா பர் செகண்ட்னு பார்த்தோம். ஒமேகா பர் செகண்ட் டிவைடட் பை காலம் அப்படிங்கனால ஒரு செகண்ட் வரும். இந்த செகண்ட் அப்படியே கீழே வந்துடும். அப்போ ஃபார்முலா என்ன வரும் பார்த்தோம்னா ஒமேகா பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஒமேகா பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஒமேகாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்கொயருக்கு மட்டும் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதும்போது கீழே இருக்கிறதுனால t -2ன்னு வரும். t -2 இதாங்க முடுக்கம், கோண முடுக்கம். இப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோண முடுக்கத்தின் பரிமாண வாய்ப்பாடு என்ன, டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. t -2. கோண முடுக்கத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒமேகா பர் செகண்ட் ஸ்கொயர். இது யூனிட், இது டைமென்ஷனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் விசை பற்றி பார்க்க போகிறோம். விசையோட யூனிட் என்ன? ஃபோர்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம யூனிட்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஃபோர்ஸ் நிறை இன்ட்டு முடுக்கம். இதுதான் ஃபார்முலா. அதாவது நிறை அப்படின்னா மாஸ் சொல்லுவாங்க. மாஸ். முடுக்கம் அப்படின்னா ஆக்சலரேஷன். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இதுக்கு யூனிட் என்ன எழுதலாம்? இது சிம்பிளாக F = ma அப்படின்னு கூட சொல்லலாம். நியூட்டன் செகண்ட் லா. F = ma. அப்போ ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இதுக்கு யூனிட் எப்படி போடலாம்? மாஸ் அப்படின்னா நிறை அப்படின்னா கிலோகிராம் வரும். நீங்கள் ஒவ்வொன்றும் புரிஞ்சு இது மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் மறந்து போனால் கூட நம்ம டிரைவ் பண்ணி சொல்லிடலாம். அப்போ முடுக்கம் எப்படி எழுதலாம்? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதணும். முடுக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் கிலோகிராம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இதெல்லாம் சேர்ந்து தான் 1 நியூட்டன் அர்த்தம். நியூட்டன் அப்படின்னு 1 நியூட்டன். இப்போ இந்த நியூட்டன் அப்படின்னா விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன் சொல்லுவாங்க. 1 நியூட்டன் தமிழ்ல அதான் நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டைமென்ஷனல் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? கிலோகிராம் வந்துச்சுன்னா கேபிட்டல் M கொடுக்கணும். மீட்டர் வந்துச்சுன்னா L கொடுக்கணும். செகண்ட் ஸ்கொயர்டு கீழே இருக்கு, அதனால t -2ன்னு கொடுக்கணும். இதுதான் விசையின் பரிமாண வாய்ப்பாடு. mLt -2. விசையின் பரிமாண வாய்ப்பாடு mLt -2ன்னு சொல்லுவாங்க. விசையின் பரிமாண வாய்ப்பாடு. அதாவது விசையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் நியூட்டன்னு சொல்லணும். பரிமாண வாய்ப்பாடு கேட்டால் mLt -2ன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? மறந்து போயிடும் அப்படின்னா நமக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட்லாம் F = ma தெரியும். இருந்தாலும் வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கயிறு முறுக்குவோம்ல, நிறைய முறுக்குனா விசை கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய முறுக்குனா விசை கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதாங்க விசை பற்றி. அடுத்து உந்தம்னா இங்கிலீஷில் மொமெண்டம். இந்த லாஸ்ட் ஒரு 5 இது மட்டும் கொஷின் அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. விசை, உந்தம், மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலைனா ஒர்க்கு, எனர்ஜி இதெல்லாம் சொல்லுவாங்க வேலை. அப்புறம் கணத்தாக்கு விசை, இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இப்போ உந்தம் அப்படின்னா மொமெண்டம், இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நிறை இன்ட்டு திசை வேகம் சொல்லுவாங்க. திசை வேகம்
அங்கே நிறை இன்ட்டு முடுக்கம்னு பார்த்தோம். விசைனா நிறை இன்ட்டு முடுக்கம். நிறைனா இங்கிலீஷில் மாஸ் சொல்லுவாங்க. மாஸ் இன்ட்டு திசைவேகம் அப்படின்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ இதுக்கு யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நிறைக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னு பார்த்தா நிறைக்கு கிலோகிராம். நிறைக்கு கிலோகிராம் வரும். கிலோகிராம். திசைவேகம்னா மீட்டர் பர் செகண்ட் வரும். மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? கிலோகிராம் வந்தால் கேபிட்டல் எம் கொடுக்கணும், மீட்டர் வந்தால் எல் கொடுக்கணும், செகண்ட் வந்தால் T-1 கொடுக்கணும். அப்போ உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். எம்எல் T-1. எம்எல் T-1 உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உந்தம் படிச்சாச்சு, விசை படிச்சாச்சு. அடுத்து வேலை. வேலை, ஆற்றல், வெப்பம், இது எல்லாமே ஒரே தான். ஆற்றல், வெப்பம். வெப்பம் ஏன்னா வெப்பம் ஒரு வகை ஆற்றல். ஆற்றல் இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒர்க்கு, எனர்ஜி, ஒர்க், எனர்ஜி, அப்புறம் ஹீட்டு, இது எல்லாத்துக்குமே ஒரே யூனிட் தான். இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வேலைக்கு நமக்கு ஃபார்முலா விசை இன்ட்டு தொலைவு. தொலைவு, விசை இன்ட்டு தொலைவு. அதாவது விசை அப்படின்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுதான் வேலை. நம்ம இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும், அது மூவ் ஆகணும். அப்போ தான் நம்ம வேலை செய்கிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட் போடுவோம்? நம்ம நார்மலாக நியூட்டன் முன்னாடி பார்த்தோம். நியூட்டன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் மீட்டர் சேர்ந்தது ஒரு ஜூல்னு சொல்லுவாங்க. நியூட்டன் மீட்டர் சேர்ந்தது ஜூல். அதுதான் வேலையின் எஸ்ஐ அலகு ஜூல், ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல், வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல்னு சொல்லுவாங்க. அப்போ ஜூல் எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஜூல் எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நியூட்டன் ஆல்ரெடி எப்படி எழுதுவோம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதுவோம். இன்ட்டு ஒரு மீட்டர். நம்ம முன்னாடியே விசை படிக்கும்போது படிச்சிருக்கோம். நியூட்டன் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். அப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? கிலோகிராம் வந்தால் கேபிட்டல் எம் கொடுக்கணும், மீட்டர் இன்ட்டு மீட்டர், அப்போ எல் ஸ்கொயர்டு கொடுக்கணும். செகண்ட் கீழே இருக்கு, அதனால T-2ன்னு கொடுப்போம். T-2. செகண்ட் கீழே இருக்கு, அதனால T-2 அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? இதுதான் இப்போ வேலை, ஆற்றல், வெப்பம், இது மூணு ஒரே மாதிரி தான். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது விசை இன்ட்டு தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், விசை இன்ட்டு தொலைவு. இதை விசையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் ஜூல். சாரி, விசை இல்லை, வேலையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் ஜூல். விசையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் நியூட்டன். நியூட்டன் மீட்டர் சேர்ந்தது ஜூல்னு அர்த்தம். நியூட்டன் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். இன்ட்டு ஒரு மீட்டர். இப்போ இதை பரிமாண வாய்ப்பை எப்படி எழுதலாம்? எம் எல் ஸ்கொயர் T-2. ஏன் எம் கொடுக்குறோம்? கிலோகிராம் வந்திருக்கு, எம். மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு, அதனால எல் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. டி கீழே இருக்கு, செகண்ட் கீழே இருக்கு, அதனால T-1 கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம படிக்கிறது நம்மளோட வேலை. அந்த வேலையை வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து தொலைச்சிடுவோம், மறந்துடுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ விஷயத்தை தொலைக்கிறது தான் வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். விஷயத்தை அப்படின்னா விசை, தொலைக்கிறது அப்படின்னா தொலைவு, ஈக்குவல் டு வேலை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம எல்லா பரிமாண வாய்ப்பாடு எல்லாமே எழுதிடலாம். யூனிட்ஸ் எழுதிடலாம், பரிமாண வாய்ப்பாடு எழுதிடலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து முக்கியமானது பார்த்தோம்னா திறன் பற்றி பார்க்க போகிறோம். திறன். திறன் திறன் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர். பவர் இதுக்கு ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை பை காலம். இதுக்கு முன்னாடி தான் வேலை பார்த்தோம். வேலை பை காலம். வேலை பை காலம், அது இங்கிலீஷில் ஒர்க் பர் டைம். ஒர்க் பர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வேலையை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஜூல், ஜூல் பர் செகண்ட். டைம் அப்படின்னா ஜூல் பர் செகண்ட். இது ரெண்டு சேர்ந்தது ஜூல் பர் செகண்ட் ஈக்குவல் டு வாட்னு அர்த்தம். அப்போ திறனின் எஸ்ஐ அலகு கேட்டால் வாட், திறனின் எஸ்ஐ அலகு கேட்டாங்கன்னா வாட்னு சொல்லும். நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. 1 ஹார்ஸ் பவர் HP அப்படின்னா 746 வாட்.
இதெல்லாம் இந்த போலீஸ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னா 746 வாட். இது புக்கிலையும் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூல் பர் செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்னு சொல்லலாம். ஜூல் பர் செகண்ட்னா வாட் அப்படின்னு சொல்லலாம். 1 ஹார்ஸ் பவர் ஹெச்பி அப்படின்னா 746 வாட். ஒரு குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்பி அப்படின்னா குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜூலை எப்படி சார் எழுதலாம்? நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். பர் செகண்ட் வரும். செகண்ட் நியூட்டன் ஆல்ரெடி எப்படி எழுதலாம்? நியூட்டன் ஆல்ரெடி எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும், இன்டூ மீட்டர் பர் செகண்ட்னு வரும். செகண்ட் இந்த செகண்டை அப்படியே நான் மாற்றி பிரித்து எழுதியிருக்கேன். அப்போ இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணும்போது என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே செகண்ட் இருக்குது, செகண்ட் கியூப்னு வரும். இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எம் எல் ஸ்கொயர்ட், கேபிட்டல் எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 டி மைனஸ் 3, ஏன்னா இங்கே கீழே கியூப் இருக்குது, அதனால் டி மைனஸ் 3ன்னு போடணும். இதுதான் திறனின் பரிமாண வாய்ப்பாடு. இப்போ எப்படி சார் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் சொல்லிடலாம். அப்போ திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும். திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும். இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ வேலை பை காலம், நீங்கள் திறமையாக படிச்சிங்க அப்படின்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதிலே வந்து மின்திறன் ஒன்று இருக்குது. மின்திறன், எலக்ட்ரிக் பவர், அதாவது எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரிக் பவரோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் கரண்ட் பில் எடுக்கிறாங்கல்ல, அதாவது கரண்ட் பில் எடுக்கும்போது, பவர் எடுக்கும்போது மின்திறன் அப்படின்னா 1 யூனிட்னு சொல்லுவாங்க. 1 யூனிட் வணிக ரீதியாக, மின்திறனின் வணிக ரீதியான அலகு 1 யூனிட். 1 யூனிட்டை கிலோவாட் ஹவர் அப்படிம்பாங்க. கிலோ வாட் ஹவர், தமிழில் கிலோ வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 யூனிட் அப்படின்னா கிலோ வாட் மணி. இப்போ நம்ம வீட்டிலலாம் 100 யூனிட் ஓடினா ஒரு ரேட்டு, 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா, மானியம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. அதான் மின்திறனின் வணிக ரீதியிலான அலகு 1 யூனிட் அல்லது கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவாங்க. இப்போ கிலோவுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா 1000ன்னு கொடுக்கலாம். வாட் அப்படியே வச்சுக்கலாம், வாட். மணியை வந்து என்ன பண்ணலாம்? 3600 செகண்ட்ஸ்னு மாற்றிக்கலாம். 3600 செகண்ட்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ 1000 வந்து 10 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். 3600 இன்ட்டு 3.6 இன்ட்டு 10 பவர் 3ன்னு மாற்றலாம். ஏன்னா இங்கே 3 ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10 பவர் 3ன்னு வரும். அப்போ வாட் இன்ட்டு செகண்ட் அப்படின்னா ஜூல்னு வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இங்கேயே சொல்லியிருக்கேன். அதாவது ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா வாட்டு, ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா வாட். இந்த செகண்ட் அந்த சைடு போச்சுன்னா ஜூல் மட்டும் இருக்கும், வாட் இன்ட்டு செகண்ட் வருமா? இந்த செகண்ட் அந்த சைடு போச்சுன்னா வாட் இன்ட்டு செகண்ட் வரும். அப்போ வாட் இன்ட்டு செகண்ட் அப்படின்னா வாட்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜூல்னு போட்டுக்கலாம். அப்போ 10 பவர் 3 10 பவர் 3 கூட்டினா 3.6 இன்ட்டு 10 பவர் 6 ஜூல்னு வரும். 10 பவர் 6னா மெகா ஜூல்னு சொல்லுவாங்க. 3.6 மெகா ஜூல். 1 யூனிட் அப்படின்னா 1 யூனிட் அப்படின்னா இது கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 1 யூனிட் என்பது எத்தனை ஜூலுக்கு சமம்? ஒரு யூனிட் என்பது எத்தனை ஜூலுக்கு சமம்? 3.6 மெகா ஜூலுக்கு சமம். ஓகே, இவ்வளோதாங்க இந்த யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக கேட்பாங்க. அதில் பரிமாண வாய்ப்பாடும் கேட்பாங்க. நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லைட் டாபிக் பார்க்க போகிறோம். லைட் டாபிக், தமிழில் ஒளியியல். ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. லைட் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த லைட் டாப்பிக்கில் என்னென்ன சார் பார்க்க போகிறோம்? லைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக 6th-லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும் உணர்வை தருவது தான் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. த சென்சேஷன் ஆஃப் விசன், பார்க்கும் உணர்வை தருவது ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும் உணர்வை தருவது ஒளி. இந்த ஒளியில் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க? இப்போ 6th-லலாம் வெறும் பேசிக்ஸ் தான் இருக்குது. 6th 7th வெறும் பேசிக்ஸ் தான் இருக்குது. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1609 கலிலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. கலிலியோ, ஓகேவா? கலிலியோ டெலஸ்கோப், கலிலியோ தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கலிலியோ தொலைநோக்கி. அப்போ கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடிச்ச ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1609. இதிலேருந்து ஒரு 400 வருஷம் கூட்டினா, ப்ளஸ் 400 வருஷம் கூட்டினா 2009 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் அஸ்ட்ரானமி, அதாவது சர்வதேச வானியல் ஆண்டு. சர்வதேச
வானியல் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வானியல் ஆண்டு. இது 2 தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கலிலியோ டெலிஸ்கோப்பை படம் வரைந்து பாகம் குறித்து விவரிலாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் பேசிக்காக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ சர்வதேச வானியல் ஆண்டு 2009, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவர் கண்டுபிடிச்ச தொலைநோக்கி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இத்தாலியில் உள்ள ஃப்ளாரன்ஸ் லெபார்டரியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தாலியில் உள்ள ஃப்ளாரன்ஸ் லெபார்டரி. ஓகே, இப்போ கலிலியோ டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சாரு, தொலைவிலிருந்து ஒரு பொருளில் வெளிச்சம் வருது, இதன் மூலமாக அந்த தொலைநோக்கி மூலமாக லைட்டை கண்டுபிடிச்சாரு அப்படி இப்படிலாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா ஊசித்துளை கேமரா. ஊசித்துளை கேமரா, பின்ஹோல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பின்ஹோல் கேமரா, இங்கிலீஷில் பின்ஹோல் கேமரா, ஊசித்துளை கேமரா. இந்த ஊசித்துளை கேமரா என்ன சார், இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா படம் வரைந்து பாகம் குறித்து விவரிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன கொஸ்டின், வாட் இஸ் வாட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஊசித்துளை கேமராவில் என்ன பிம்பம் தெரியுது, ஏன் அவ்வாறு தெரிகிறது? இப்போ ஊசித்துளை கேமராவில் தலைகீழான பிம்பம் தெரியும், தலைகீழான மெய் பிம்பம் தெரியும். ஏன் அப்படி தெரியும் அப்படின்னா ஒளி நேர்கோட்டில் செல்வதால் ஊசித்துளை கேமராவில் தலைகீழான மெய்பிம்பம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளியின் பண்பு, ஒளி நேர்கோட்டில் செல்லும், லைட் டிராவல்ஸ் இன் a straight line way. ஒளி நேர்கோட்டில் செல்லும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் செல்லும். அதனால தான் ஊசித்துளை கேமராவில் தலைகீழான மெய்பிம்பம் தெரியும். அவ்வளோதாங்க பேசிக்ஸ். அடுத்து 3 வகையான பொருள்கள் கொடுத்துருக்காங்க. ஒளி புகும் பொருள், ஒளியின் தன்மையை பொறுத்து அந்த பொருளை வகைப்படுத்துவாங்க. ஒளி புகும் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட், ஒளி கசியும் டிரான்ஸ்லூசன், ஒளி கசியும் டிரான்ஸ்லூசன் சொல்லுவாங்க. அடுத்து ஒளி புகா பொருள், ஒளி புகா பொருள்னா ஒபேக்கோ ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க, ஒபேக்கோ ஆப்ஜெக்ட்ஸ். இதில் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஒளி புகும் பொருள்லாம் தூய நீர், தூய காற்று. எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. தூய நீர், தூய காற்று அப்படின்னு சொல்லலாம். பியூர் வாட்டர், பியூர் ஏர், இதெல்லாம் ஒளி புகும் பொருள். அப்புறம் கிளாஸ், கண்ணாடி சொல்லலாம். ஒளி கசியும் பொருள் பார்த்தோம்னா தூசியுள்ள காற்று, மிஸ்ட், பனிமூட்டம், இதெல்லாம் இருந்தால் ஒளி கசியும், பகுதியளவு தான் போகும். அடுத்து ஒளி புகா பொருள், இதை மரக்கட்டை, உட்டு சொல்லலாம், செங்கல் சொல்லலாம், பிரிக்கு, செங்கல் சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒளியின் பண்புகள் பேஸ் பண்ணி ஒளி வெற்றிடத்தில் செல்லும், நேர்கோட்டில் செல்லும். ஒளியின் திசைவேகம் 3×10⁸ மீட்டர் பெர் செகண்ட், இல்லைனா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு பேசிக்ஸ் தெரியும். அடுத்து இதில் முக்கியமானது என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த ஒளி ஆண்டு பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒளி ஆண்டு இங்கிலீஷில் லைட் இயர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒளியாண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஒளியாண்டுனா என்னென்னா ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு. லைட் டிராவல்ஸ் இன் எ வேக்யூம் ஃபார் 1 year அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 yearல ஒளியின் திசைவேகம் எவ்வளோ? 3×10⁸ மீட்டர் பெர் செகண்ட்ஸ். 1 year அப்படின்னா 365 நாள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 60 minutes, 1 மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். இதெல்லாம் செகண்டில் கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த செகண்டும் கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணால் 9.496 இல்லைனா 9.647 947 வரும். இல்லை 9 something ஞாபகம் வச்சாவே போதும். இன்ட்டு 10 பவர் 15 மீட்டர் 467 இன்ட்டு 15 மீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? 9.467 இன்ட்டு 15 மீட்டர் அப்படின்னு வரும். இதான் ஒளியாண்டு அப்படின்னா ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு. 9.467 இன்ட்டு 15 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வானிலை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை அலகு அது இங்கிலீஷில் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். வானிலை அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். இப்போ இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னென்ன டெஃபினிஷன்? சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு. அது இட் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் டு சன். எர்த் இது சன்.
ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் டு சன். இது என்ன வரும் அப்படின்னா 1 பாயிண்ட்ல ஆரம்பிக்கும். 1.496 இன்ட்டு 10^11 மீட்டர்னு வரும். இன்ட்டு 10 இது 1ல் ஆரம்பிக்கும், 1 முடியும். இது 9ல் ஆரம்பிக்கும், 15ல் முடியும். இது 3 மடங்காக இருக்கும். இது 1ல் ஆரம்பிச்சு 1 முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு, இதுதான் வானிலை அலகு. இந்த 2 அலகை பற்றி கேட்பாங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இது லைட் இயரில் பேசிக்ஸ் பார்த்தாச்சு, ஒளியாண்டு வானிலை அலகு பார்த்தாச்சு.